நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சூத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நம்ம ஏசப்பா மரித்தவர், மரித்து 3 நாள் உயிரோட எழுந்தவர். இன்றும் நம்மோட கூட பரிசுத்த ஆவியானவராய் நம்மோட இன்றுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா, ஆமேன். நீங்கள்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஆமாம், நம்ம 7 சபைகளை தியானிச்சிருக்கோம். பரலோக ராஜ்யத்தை குறித்து தியானிச்சிருக்கோம். ரகசிய வருகை குறித்து தியானிச்சிருக்கோம். ரகசிய வருகை 3 விதமாக இருக்குது. அது இப்போ வரலையும் நடந்துட்டு இருக்கு. அது கடைசி அந்த 1 செகண்ட்லேருந்து 1 நிமிடம் வரலையும் நடக்கும் அப்படின்னு நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம ஆதியாகமத்தை தியானித்தோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு வரலையும் நம்ம தியானித்தோம். அடுத்தது மத்தேயு 5 இன்னும் நம்ம முடிக்கல முழுசா இல்லைங்களா? ஏசப்பாவோட 7 வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்கலாம். அது வருடத்துக்கு ஒரு வாட்டி தான் தியானிக்கணும்னு கிடையாது, டெய்லி நம்ம தியானிக்கலாம் இல்லைங்களா? ஆமாம், நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்ககிட்ட இது வரலையும் 7 ஏசப்பாவோட கல்வாரியே நம்ம தியானம் பண்ணியிருக்கோம் நிறைய டைமு. ஏசப்பா உயிர்த்தெழுதலே நிறைய வாட்டி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் சிலுவையில் ஏசப்பா சொன்ன 7 வார்த்தைகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணல. அதை நம்ம ஆவியானவர் இந்த 1/2 ஹவரில் 7 வார்த்தைகளும், சிலுவையில் ஏசப்பா பேசின அந்த 7 வார்த்தைகளையும் 1/2 ஹவரில் பேச முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆவியானவருக்கு நான் அப்படியே என்ன ஒப்பு கொடுத்துட்றேன். ஏசப்பா சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளும் அவரு நம்ம மேலே வைத்திருக்கிற அளவில்லாத அன்பை தான் அங்கே நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம ஏசப்பா நம்ம மேலே வச்சுருக்கிற அளவில்லாத அன்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கருத்தில் எந்த அளவுக்கு அளவில்லாமல் உண்மையாக அவரை மட்டும் நேசிக்கணும் அப்படின்றதையும் நம்ம தியானிக்கலாம். ஆவியானவர் சொல்கிறத கவனமாக கேட்டு அவருக்கு அன்பு, ஏசப்பாவோட அன்புக்கு பாத்திரமாக நம்ம நடந்துக்க நம்மளை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா, ஆமென். லூக்கா 23வது அதிகாரம். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திலே கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேலே குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ சொல்கிறபடிதான் என்றார். அப்படி நம்ம அங்க பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? கிறிஸ்துனாக்கா யூதாவுக்கு ராஜா தான் கிறிஸ்து. வேதத்தின்படி, அவங்க வேதத்தின்படி மோசே, தீர்க்கதரிசிகள், தாவீது, இவங்க எல்லாருமே சங்கீதத்துல சொல்றது என்னன்னா, கிறிஸ்து மெசியா, அவங்க இஸ்ரவேலரின் மீட்பர், இரட்சகர். அவர் யூதருக்கு ராஜாவா இருந்து, அதாவது நல்லா தெரியணும்னா தாவீது மாதிரி யூதர்களுக்கு ராஜாவா இருந்து இஸ்ரவேலர் என்ன பண்ணணும்? அடிமைதனத்துல மீட்கணும். இப்ப அவங்க யாருக்கு அடிமைதனமா இருக்கிறாங்க? ரோம் ராஜ்யத்துக்கு அடிமைதனமா இருக்கிறாங்க. இதுல இருந்து அவங்க என்ன பண்ணணும்? அவங்கள மீட்டு இன்னும் ஆபிரகாமுக்கு தேவன் கர்த்தர் கொடுத்த, யெகோவா தேவன் கொடுத்த இன்னும் சில ராஜ்யங்களை என்ன பண்ணணும்? அவங்க போயிட்டு ஃபைட் பண்ணி இஸ்ரவேல் மேப்புக்குள்ள சேர்க்கணும். இதுக்கு தான் மெஸ்ஸியா வர்றதுன்னு வேதத்துல நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆனா இவன் தேவனுடைய குமாரன் சொல்லியும் கிறிஸ்துன்னு சொல்லியும் என்ன பண்ணல? ரோம் ராஜ்யத்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்க எந்த ஒரு அந்த தாட்டே இல்லை அவருக்கு. பாவிக்கு சிநேகிதனா இருக்கிறான்னு தான் சொல்றாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க? யூதருக்கு ராஜான்னு சொல்லி பரியாசம் பண்றாங்க. ஒப்பு கொடுத்து பரியாசம் பண்ணி முள்கிரீடத்துல ஏசப்பாவுக்கு ராஜான்னு சொல்லி வச்சது கூட பரியாசம் பண்ணி தான் வைக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமேன். அப்போ அவங்க போய் இதெல்லாம் சொல்றாங்க.
கேட்குறாரு. பிலாத்து கேட்குறான், நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம் நீ சொல்கிறபடி நான் அவர் தான். அங்கே இல்லைன்னு சொல்லலை. அங்கே ஏசப்பா நான் யூதருக்கு ராஜா இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா அவர் தான் யூதருக்கு ராஜா. அல்லேலூயா. ஆனால் இப்போ வந்த நோக்கம் உலகத்தை ரட்சிக்க வந்தார் பாவத்திலிருந்து. இஸ்ரவேலை ரட்சிக்க வரல, உலக மக்களாகிய நம்மளை ரட்சிக்க வந்தார் பாவத்திலிருந்து. அல்லேலூயா. ஆமேன். அந்த இடத்துல நம்ம பிலாத்து என்ன பண்ணுறான், ஒரு குற்றத்தையும் நான் அவங்ககிட்ட பார்க்கல. அதனால் என்ன பண்ணுறான், கலிலேயான்னு சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க, கலிலேயானா ஏரோதுக்கிட்ட அனுப்பிச்சிட்றான். ஏசப்பா கிட்ட நியாயம் விசாரித்து பார்த்தாக்கா அவர்கிட்ட குற்றமே இல்லை. அப்போ ஒரு கலிலேயர்ன்றது தெரியுது. அதனால் ஏரோதுக்கிட்ட அனுப்புகிறான். ஏரோது பார்த்தாக்கா ஏசப்பாவை பார்க்க ஆசையாக இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. ஏன்னா இந்த ஏரோது தான் யோவான் ஸ்தானனை என்ன பண்ணுவான், தலையை சிரசேதம் செஞ்சுவேன். இந்த ஏரோது தான். அப்போ மகிமையான அற்புதங்கள் இவர் மூலிமா, ஏசப்பா மூலிமா நடக்கிறத பார்த்துட்டு மரித்த யோவான் தான் வந்துட்டான் போல அப்படின்னு நினச்சி ஏசப்பாவை பார்க்க ஆசையாக இருந்தான்னு வேதம் சொல்லும். அப்போ ஏசப்பாவை முத பார்க்கும்போது சந்தோஷப்பட்டான்னு இருக்கும். அவனும் நியாயம் செய்து பார்க்குறான். அவங்ககிட்டையும் ஏசப்பா கிட்ட ஒரு குற்றமும் இல்லை, நான் இவங்கிட்ட ஒரு குற்றத்தையும் பார்க்கலப்பா அப்படின்ட்டு மறுபடியும் பிலாத்துக்கிட்டே அனுப்பிச்சு விட்டுறான். அங்கே வேதம் சொல்லும், நம்ம 23ஆம் அதிகாரத்தில் படிக்க டைமில் அப்படியே சொல்கிறேன், பிலாத்துவும் ஏரோதும் விரோதமாக இருந்தவங்க அன்னைக்கு அவங்க சிநேகிதராக ஆனாங்கன்னு சொல்லி வேதம் இருக்கும். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு மனம் சமாதானம் இருக்கும் இல்லைங்களா, கசப்பு மாறி ஒற்றுமையாக இருக்குன்றது தெரியுது இல்லைங்களா. ஆமேன். அப்போ பிலாத்து என்ன பண்ணுறான், இவர்கிட்ட எந்த குற்றத்தையும் நான் பார்க்கல, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், விடுதலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அவரை நீங்கள் சிலுவையில் அறியணும், ராயனுக்கு வரி கொடுக்க வேணாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராயனுக்கு வரி கொடுக்க வேணான்னு சொன்னாரா, இல்லைல்ல, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் பேதருக்கும் அவருக்குமே என்ன பண்ணுறாரு, வரி கட்டுறாரு. அதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ பிலாத்துக்கு தெரியுது, பொறாமையினால தான் இவங்களை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பிலாத்துக்கு தெரியுது. அப்போ பிலாத்து என்ன பண்ணுறான், நான் பண்டிகை தோறும் ஒரு குற்றவாளி விடுதலை செய்யணும் இல்லையா, நான் இந்த இயேசு விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு இயேசுக்கு பதிலாக பரபாசை விடுதலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால் நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன் இல்லைங்களா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, பிலாத்துக்கிட்ட இயேசுவை சிலுவையில் அறைங்க, பிலாத்துவன் பரபாசை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடியே பிலாத்தோட மனைவி ஆள் அனுப்பி அந்த நீதிமானுக்கு மரண தண்டனையை கொடுத்துடாதீங்க, நான் ராத்திரி பயங்கரமாக கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு முன்னாடியே பிலாத்துக்கு தெரிஞ்சிடுச்சு ஏசப்பா நீதிமான்னுட்டு. பிலாத்தோட மனைவி கூட அநேக ஸ்திரீகள் கர்த்தருக்கு தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால் ஊழியம் செஞ்சாங்கன்னுக்குதில்ல, அந்த ஐஸ்வர்யம் உள்ள ஸ்திரீகளில் பிலாத்துடைய மனைவியும் ஒருத்தவங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இவங்க சிலுவையில் அறிங்கன்ட்டு ரொம்ப கத்திக்கிறாங்க. மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது. நம்ம மக்கள் கூட்டம் கூடினாக்கா கவர்மெண்ட் கூட ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால் இவன் என்ன பண்ணுறான், மக்களுக்கு பிரியமா, ஏன்னா மீறி நடந்த பதவி போயிடும், மீறி மக்களை மீறி விடுதலை செஞ்சால் இவன் பதவியும் போயிடும் இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணுறான், பரபாசை ஏசப்பாவுக்காக விடுதலை செஞ்சு ஏசப்பாவை சிலுவைக்கு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், நீதி செய்கிற ராஜா
ஒரு மனிதனை நியாயம் விசாரித்து அவன் நீதிமான், அவன் மரணத்துக்கு ஏதுவா மட்டும் இல்லை, ஜெயிலில் போட கூட குற்றம் இல்லை அவர்கிட்ட. அதனால் என்ன பண்ணுறான், இவருடைய இரத்தப்பழிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, இவருடைய இரத்தப்பழி என் மேலையும் என் பிள்ளைங்க மேலையும் வரட்டும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏசப்பா பண்டிகை தோறும் ஒருத்தர் விடுதலை செய்யணும் இல்லையா, அவங்கள நான் விடுதலை செய்கிறேன்னு சொல்லும் போது பரபாசை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ பரபாசை என்ன பண்ணுறாங்க, வெளியே கொண்டு வராங்க. இந்த பரபாஸ் ஒரு ரவுடிசம் மாதிரி செஞ்சு என்ன பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறது, கலகம் ஊட்டுறது, அதை மாதிரி செஞ்சு என்ன பண்ணுறான், கொலையும் செஞ்சு என்ன பண்ணுறான், ஜெயிலில் இருக்கிறான். நான் அதாவது ஏசப்பாவை அவன் ஏசப்பாவும் பரபாசும் ஒருத்தர் பார்த்துக்கும் போது, நான் ஏசப்பா சுற்றி எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டமெல்லாம் யார், அவர் கையால் விடுதலை பெற்றவங்க, ஜெயம் பெற்றவங்க, சுகம் பெற்றவங்க, இனியும் சுகம் பெற போகிறவங்க, அற்புதத்தை எதிர்பார்த்து வந்தவங்க கூட்டங்கள் ஏசப்பா கிட்ட நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த பரபாசு கூட வெறும் ரவுடிசம்னா இந்த ஸ்கூலில் காமிக்கிறது, இந்த ஸ்கூலில் கெத்து காமிக்கிறது, காலேஜில் கெத்து காமிக்கிறது, அதை மாதிரி கிடையாது. அவனுடைய தொழிலே என்னது, ரவுடிசம் பண்ணுறது, போலீஸாலேயே தேடப்படுற ரவுடி அவன். அப்போ ஏசப்பா அவன் 2 முறை பார்த்ததாகவும், அப்போ ஏசப்பா அவனை பார்க்கும்போது அவங்கிட்ட அன்பாக பேசினாராமா பரபாஸ் கிட்ட. அப்போ அது மற்றவங்கள்லாம் பயந்துன்னு பேசுகிறதும் பிடிக்காமல் பேசாமல் இருக்கிறதும் தெரியுது. ஏசப்பா அவங்ககிட்ட உண்மையான அன்போடு அவனை பார்த்து பேசுகிறதும் அவனுக்கு தெரியும் இல்லையா. அப்போ அவன் சொன்னானாம்மா, அவன் பரபாசு சொன்னானா, நீ என்னுடைய கூட்டத்தில் சேர்ந்துரு, எங்கள் கூட்டத்துக்கு நீ தலைவனாயிருன்னு சொன்னானான். ஏன்னா அவன் ரவுடிஸ் கூட்டத்துக்கு அவன் தலைவன். நான் உன்னை தலைவனாக்குறேன், நீ என் கூட்டத்தை சேர்ந்துரு அப்படின்னு பரபாசு கேட்டானாவான். அதுக்கு ஏசப்பா சொன்னாங்களாம், நான் உனக்காக என் ஜீவனை கொடுக்குறேன், நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்லிட்டு போனாராம். அதுக்கப்புறம் எப்போதான் பார்க்குறான் அப்படின்னா, இதை நான் படிச்சிருக்கிறேன். இதை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கிறேன். இந்த 12 சீடர்களை குறித்தும் இது மாதிரி எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தேடி படிப்பேன். நான் நிறைய இந்த மீட்டிங்கெல்லாம் போனாக்கா அது மாதிரி புக்ஸுங்கெல்லாம் தேடி படிக்கிறது ரொம்ப இஷ்டம். அதில் நான் படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்குது. அப்போ பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி ஜனங்களெல்லாம் கத்தும் போது ஏசப்பாவுக்கு தலையிலேருந்து கால் வரலையும் அடித்து, என்ன அதை மாதிரி கிரீடம், முள் கிரீடம், முகமே தெரியாது அடித்து அப்படி இருக்கிறத பரபாசு பார்க்குறானா. ராஜா மாதிரி கெத்தாக சுற்றின்னு இருப்பாருக்கு ஜனத்து ஒரு கூட்டத்தோட. இதா மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறானுங்களே பார்த்தானா ஆச்சரியமா. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவே சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா பரபாசை பார்த்தாராம். அப்போ பரபாசுக்கு இயேசு சொன்னது ஞாபகம் வந்துதான், நான் உனக்காக ஜீவனை கொடுக்குறேன், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஏசப்பா சொன்னார்ல, அது அவனுக்கு ஞாபகம் வருதான். ஏன்னா இப்போ ஏசப்பால தான் அவனுக்கு விடுதலை கிடைக்க போகுது. இப்போ பரபாசுக்காக தான் இயேசு சிலுவையில் உயிர் கொடுக்க போகிறாரு இல்லையா. அதே மாதிரி பரபாசு கூட ஏசப்பாவை பார்த்து நான் உன்னை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததா நான் படிச்சிருக்கேன். அல்லேலூயா, ஆமென். ஆமாம், அது உண்மை தானே. அது ஏசப்பாவை பிலாத்து விடுதலை செய்ய இந்த ஜனங்கள் ஒத்துருந்தா பரபாசு தான் அந்த 2 கல்லன்னு கூட ஒரு கல்லனா பரபாசு தான் இருந்திருக்கணும். அவனும் அப்படி தான் பார்த்தானா, நான் உங்களை பின்பற்றி வருவேன். இந்த 3000 5000 ஜனங்களாம் ரட்சிக்கப்படுறாங்களே, அதில் எல்லாருமே இந்த இராணுவ வீரர்கள், ஏசப்பா
பிடிச்சி கொல்றதுக்குன்னே ஒரு டீம் உண்டாக்குனாங்கல்ல, அந்த இராணுவ வீரர்கள், இந்த பரபாசு, இன்னும் அநேகர் என்ன பண்ணாங்களாமா, ரட்சிக்கப்பட்டு ஞானம் செலுத்தவங்க இவங்கெல்லாம் கூட அதில் சேர்ந்தவங்க தானே இவங்கெல்லாம். அல்லேலூயா, சூத்திரம். தெளிவாக நம்ம ஏசப்பா ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஆவியானவரால் 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் எடுக்கிறாங்க இல்லையா, வனாந்தரத்தில் போய். அது முடிஞ்ச உடனே ஆவியானவராலே என்ன பண்ணுறாங்க, பிசாசு சோதிக்கப்பட அனுமதிக்கிறாரு. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே நம்ம அதை தியானிச்சிருக்கிறோம். நம்ம பிசாசு நீ தேவனுடைய குமாரனானால் இல்லையா, அது ஏசப்பாவோட மகிமையை டச் பண்றது. அந்த இடத்துல மட்டும் ஏசப்பா தன்னுடைய கர்த்தத்துவத்தையும் மகிமையையும் வெளியே காட்டியிருந்தா தெய்வ சித்தம் அங்க நடந்திருக்காது. அப்ப பிசாசு சொல்றத செய்யவும் கூடாது, பிசாசு கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லவும் கூடாது. நம்ம இன்னும் ஆழமா அதை தியானிச்சாக்கா பரலோகத்துல தன் இருதயத்துல நினைக்கிறான் தேவனா, அதுக்கே கர்த்தர் என்ன பண்றாரு, விரட்டி விட்டுட்டாரு. நிரந்தரமா அந்த மகிமையில இல்லாம அவனை விரட்டி விட்டுட்டாரு. ஆனா இங்க பூமியில ஏசப்பா கிட்ட இருதயத்துல கூட நினைக்கல, வார்த்தையாலே சொல்றான் தன்னை தேவன் சொல்லிட்டு. பரலோகத்துக்கு நீங்க தேவன்னா பூமிக்கு நான் தேவன் நினைக்கிறான். இந்த இடத்துல தன்னை தெய்வமாவே ஏசப்பா கிட்ட சொல்றான். தெய்வத்தின் முன்னாடியே நான் தெய்வமே நான் வணங்குன்னு சொல்றான். அந்த இடத்துல மட்டும் கர்த்தர் ஒரு மகிமைய தன்னுடைய ஆவியில தன்னை அப்படியே தாழ்த்திக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இப்ப வரலையும் நம்ம பிசாசுக்கு அடிமையா தான் இருந்திருப்போம். இந்த பூமிக்கு அவன் தான் அதிபதியா இருந்திருப்பான். அவர் தன் மகிமையை கண்ட்ரோல் பண்ணி சாதாரண மனிதனா இருந்து வேதத்தின்படி ஜெயிச்சாரோ அப்பவே பிசாசுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம தலையை நசுக்க வந்த தேவகுமாரன் இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு பிசாசுக்கு. கண்டிப்பா போய் பிசாசு நம்ம தலையை நசுக்க தேவகுமாரன் வந்தாச்சு, அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்றேன் அவங்க டீமோட கூட்டு பிளான் பண்ணியிருப்பான். இதெல்லாம் நடந்திருக்கும். அப்ப அங்க பிசாசு கிட்ட தன்னை தேவகுமாரனா காமிக்காதவரு தன் சீடர்கிட்டையும் பரிசேயர்கிட்டையும் சதுசேயர்கிட்டையும் வேதபாரர்கிட்டையும் தன்னை தேவகுமாரன்றத சொல்றாரு. அவரே சொல்றாரு, தெரிஞ்சிக்க சொல்லி சொல்றாரு. அல்லேலூயா, ஆமீன். இன்னும் பாத்தீங்கன்னா அந்த கடைசி பஸ்கா டைம்ல தான் வெளிப்படையா என்ன பண்றாரு, யோவான் 8:24, 28 இதுலெல்லாம் டைரக்டாவே சொல்லுவாரு, நானே அவர், நான் தான் அவர். நீங்க விசுவாசிக்கலன்னா உங்க பாவத்துல சாவீங்கன்றாரு. யோவான் 10:33 நீ ஒரு மனிதனா இருந்து உன்னை நீ தேவன் சொல்ற அப்படின்னு வெளிப்படையா சொல்லுவாங்க. நீ தயவு செஞ்சு படிங்க. அநேகர் இதை கேட்டுட்டு இருக்கிற அநேகர் இந்த கேள்வியை கேக்குறாங்க, இயேசு தன்னை எங்க தேவன் சொல்லி இருக்கிறாரு வேதத்துல? இயேசு எல்லா இடத்திலும் தன்னை தெய்வகுமார்னு தாங்க சொல்லியிருக்காரு. இப்ப நான் சொன்ன வசனத்தெல்லாம் நீங்க சொந்தமா ஒரு பைபிள் வாங்கி எடுத்து படிங்க. யோவான் 8:24, 28 யோவான் 10:33 நீங்க பாத்தீங்கன்னா, நீ மனிதனா இருந்து உன்னை நீ தேவன் சொல்ற, கிறிஸ்துன்னு சொல்ற. அப்படி கிறிஸ்துனா யாரு? தேவகுமாரன், ரட்சகர், மெசியா. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம், தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். யூதருக்கு ராஜான்னு சொன்னா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பரியாசம் பண்ணதுனாலதான், பரியாசமாதான் ராஜான்னு சொல்லி என்ன பண்ணல, நம்மளை மீட்கல. அவன் மனிதனா தன்னை தேவன் சொன்னான் அப்படின்றதுனால தானே ஒப்பு கொடுத்தாங்க சிலுவையில.
லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே என்றார். பிதா கிட்ட, ஏசப்பா, இவங்க செய்கிறது என்னன்னே தெரியாமல் செய்கிறாங்க, இவங்கள மன்னிங்கன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, ஆமேன். அவங்க தெரியாத, இப்போ நம்ம அதாவது தப்பு தெரிஞ்சு தான் செய்வாங்க. ஒரு வீட்டில் பிள்ளைகள் தப்பே தெரிஞ்சு செஞ்சாலும் ஒரு அப்பா அடிக்க வரும்போது தாய் என்ன சொல்லுவாங்க? அது தெரியாமல் செஞ்சுட்டான் விடுங்க. இல்லை ஒரு தாய் அடிக்கும் அப்பா என்ன சொல்லுவாங்க? ஐயோ தெரியாமல் செஞ்சுட்டான் விடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை தான் கர்த்தர் சிலுவையில் செய்கிறாரு. ரத்தம் சொட்ட சொட்ட வலி வேதனையில் கூட என்ன சொல்கிறாரு? இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த நீதிமானுடைய ரத்த பழி என் மேலேயும் என் பிள்ளைங்க மேலே வரட்டும்ன்றாங்க. அதெல்லாம் மன்னிக்க கேட்குறாரு. இவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் மன்னிங்க. கொடுமையாக டிச்சிட்டு போனதுலேருந்து தலையிலேருந்து கால் வரலையும் அவங்க செஞ்ச சித்திரவதைகளை ஒன்றும் விவரித்து நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. அவ்வளோ வேதனை கொடுத்தவங்களை என்ன பண்ணுறாரு? ஆணி அடித்தவங்களை, கையில் 2 கையிலையும் ஆணி அடித்தவங்களை, கால் ஒரு கால் உள்ளே போயிட்டு இன்னும் 2வது கால் உள்ளே போயிட்டு 3வது மரத்தில் போடணும். அதை இல்லைங்களா? இந்த மாதிரி அதெல்லாம் தியானிக்க முடியாது. இப்போது இவ்வளோ கொடுமையானவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாரு? இதாவே இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, இவங்கள மன்னிங்கன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அந்த சிலுவையில் மன்னிப்பு கேட்டவர் இப்போ வரலையும் பிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்காந்து என்ன வரலையும் நமக்காக பறிஞ்சு பேசி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அல்லேலூயா, ஆமேன். ஆவியானவராக இருந்து நமக்காக பெரும் மூச்சோட வேண்டுதலும் செஞ்சுட்டு இருக்காங்க. அல்லேலூயா, ஆமேன். இல்லைன்னா நம்ம செய்கிற தப்புக்கு சரியான தண்டனை கொடுத்தாருன்னா நம்ம யாரும் இருக்க முடியாதுல்ல. அல்லேலூயா. ஒரு அளவில்லாத அன்பினால தான், நம்ம மேலே வச்சிருந்த அளவில்லாத அன்புனால தான் அந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார். பிதாவே, இவங்க செய்கிறது என்னன்னே தெரியாமல் செய்கிறாங்க, இவங்கள மன்னிங்கன்னு சொன்னது காரணம் என்ன? நம்ம மேலே உள்ள அளவில்லாத நேசத்தால். அல்லேலூயா. அவர் அன்புக்கு நம்ம எப்பவும் பாத்திரமா இருக்கணும். ஆமேன். ஆமாம். 2வது நம்ம பார்க்குறது லூக்கா 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்றவர் இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. என்ன மகிமையான ரட்சிப்பு பாங்க கல்லனுக்கு கிடைக்குது பாருங்க. அல்லேலூயா, ஆமேன். அங்கே 2 கல்லன்கள் இருந்தாங்க இல்லையா? அதில் ஒருத்தன் சொல்கிறான், நீ மெசியாவாக இருந்தா, கிறிஸ்துவாக இருந்தா என்ன பண்ணுங்க, உங்களையும் காப்பாற்றுங்க எங்களையும் காப்பாற்றுங்கன்றான் வழி தாங்க முடியாமல். இன்னொரு கல்லன் என்ன சொல்கிறான், தப்பு செஞ்சதுனால தான் இந்த தண்டனை, நம்ம செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை கிடைக்குது, ஆனால் நீ தேவனுக்கு போயிட மாட்டியா அப்படின்னு கர்த்தரை தெய்வமாக தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான், ஏசாப்பாவை பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது என்னையும் நினைவு கூறும் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா, ஆமாம். என்ன அழகா அந்த கல்லனை பார்த்தா எனக்கு வியப்பாக இருக்குங்க, ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. என்ன அழகாக கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டான் பாருங்கள். தன்னுடைய பாவத்தை அவங்ககிட்ட சொல்லும் போது பாவ அறிக்கையிடுறான்.
தான் செஞ்ச பாவத்தை என்ன பண்ணுறான், ஒத்துக்கிறான், அறிக்கையிடுறான், பாவ அறிக்கையிடுறான். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு பயப்படுறது இல்லையா அப்படின்னு, தேவனுக்கு பயப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் என்ன தெய்வமாக தெரிஞ்சுக்கிறான். அதாவது கிறிஸ்து மெஸ்ஸியா அவர் தான்ன்றது மட்டும் இல்லாமல் உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன கூட நினைவு கூறுங்க அப்படின்னா, நீர் உண்மையாகவே கிறிஸ்துவாகிய ராஜா தான். நீர் இங்கே ஆளுகை செய்ய போகிறீங்க. அந்த ஆளுகையில் என்ன கூட நினச்சி பாருங்க, நான் கூட அந்த ராஜ்யத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது ஏசப்பாவுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இந்த இடத்துல நம்மளை இவ்வளோ அழகாக தெரிஞ்சுக்கிட்டானே இவன் அப்படி சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, நீர் உன்னுடைய ராஜ்யம் வர வரலையும் நீ இருக்க வேண்டாம், இன்றைக்கே நீ பரதேசியில் என்னோட கூட இருப்பா என்றார். அல்லேலூயா, ஆமென். இதை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும், தாய் தகப்பன்மார்களுக்கும், உடைய நண்பர்களுக்கும் நான் சொல்றது, அந்த கள்ளன் மாதிரி ஒரே நிமிஷத்துல எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக நீர் பாவமே செய்யாம தண்டனையை அனுபவிக்கிறீங்களே தேவனே அப்படின்னு என்ன பண்றான் அந்த கள்ளன். அந்த நேரத்துல அவன் பாவத்தை உணர்ந்து தேவன் எனக்காக தான் பாடுபடுறான்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க கூட இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு எல்லா தெய்வத்தோட ஒரு தெய்வம் அல்ல. அவர் மட்டும்தான் உங்களையும் என்னையும் படைத்தவர். அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். அவர் நம்ம தண்டனையை அவர் ஏற்றுக்கிட்டு நமக்காக ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து நமக்காக உயிரோடு எழுந்து வந்தவர். திரும்ப வரப்போகிறாங்க. அதை நீங்கள் கூட இருதயத்தில் நம்பி விசுவாசித்து வாயில் நீங்கள் அதை சொல்லும் போது நீங்கள் கூட அந்த கல்லனை போல மரித்த உடனே எங்கே இருக்கலாம் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கலாம். மரணம் நமக்கு முடிவு இல்லை, அதுதான் வாழ்க்கையின் ஆரம்பம். இயேசுவை விசுவாசிச்சு சொர்க்கம் போய் வாழணுமா, அதை விசுவாசிக்காம நரகம் போகணுமா, அது நம்ம கையில் இருக்கு. அது கட்டாயம் கிடையாது. நம்ம விருப்பப்பட்டு இயேசுவை விசுவாசிச்சு விருப்பப்பட்டு மோட்சம் போகிறதும் நம்ம கையில். எல்லா தெய்வத்தோட ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்காம நம்ம மரித்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறது, நரகம் போகிறதும் நம்ம விருப்பப்பட்டு போகிறோம். இது ரெண்டுமே நம்மளா சூஸ் பண்ணி போகிறது. இது சத்தியமாக நடக்க போகிற உண்மை. உங்கள் மேலே உள்ள அன்புனால திரும்ப கர்த்தர் என் மூலியமாக உங்களோட பேசுகிறாரு. நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், இதுவரையிலையும் நீங்கள் நம்பாமல் இருக்கலாம். இது கடைசி சான்ஸாக கூட இது இருக்கலாம். அல்லேலூயா, தேவன் உங்களுக்கு கொடுக்குற கடைசி சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம். கல்யாண மாதிரி நீங்கள் மனமாறணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அன்பா. அல்லேலூயா, ஆமென். உங்கள் சாய்ஸ், உங்கள் விருப்பம், கட்டாயம் இல்லை. சூத்திரம். இயேசுவே, எங்களை கூட நீர் அறிகிற ஞானத்தை கொடுத்தீங்க. கல்லனை போல உண்மை தெரிஞ்சிக்கக்கூடிய ஞானத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்தீங்க. அதுக்காக உமக்கு கோடி 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 சூத்திரம் ஏசப்பா. ஆமென்.